ഈറോഡ് ഓക്കെ. ഇത് നമ്മൾ പ്രോസസ്സ് ചെയ്യുന്നില്ല. നമ്മൾ ഹണി കളക്ട് பண்ணல ரா ஹனி. ரா மீன்ஸ் ஹனியில் வேஸ்ட்டு வேக்ஸு தண்ணி இந்த கண்ணில் இருக்கும். இதெல்லாம் மிஷினரி மெத்தட் நம்ம க்ளீன் பண்ணணும். சில ஃபார்மஸில் இருக்குது டைரெக்டாக தேன் பாயில் பண்ணுறது, அப்படி பண்ணாது. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது 60-70 ഡിഗ്രി തേൻ ചൂടായ ഹണിയിലെ എല്ലാ ഔഷധങ്ങളും കെട്ടുപോകും. ഹണിയിലെ എൻസൈംസ് കെട്ടുപോയിട്ട് ഹണി പോയിസൺ ആയിടും. அப்படி பண்ணாது. நம்ம ஹனி யூஸ் பண்ணலாம். ரா ஹனி அந்த டைமில் யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் டைமில் ஹோல்ட் பண்ணியிருக்குമ്പോൾ ஸ்டோரேஜ் അപ്പോൾ ഇത് 2 ലെയർ இருக்குது. ഔട്ടർ ലെയറും இன்னர் ലെയർ. ഔട്ടർ ലെയർ ഫുള്ള് தண்ணி இருக்கும். தண்ணியை ஸ்டீம் பண்ணும். அந்த சூடில் இன்னர் லேயரில் தேன் சூடாங்க. இதுக்கு நடுவில் ஒரு ஸ்டேரிங் வச்சிருக்கு. அது சுற்றி கொண்டே இருக்கும். ரொட்டேட் பண்ணும்போது சூடு தேன் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி ஹனி எல்லாம் லூஸ் ஆகி ஹனியில் வேஸ்ட்டு வேக்ஸின் இந்த மாதிரி டோப்பி வரும். ஹனிக்கு விஸ்கோசிட்டி ஜாஸ்தி எல்லா வேஸ்ட்டும் வேக்ஸும் டோப்பி வரும். மேலே விளையாடல வந்து ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறமா செகண்ட் சேம்பரில் ஷிஃப்ட் செய்யும். ஒரு மைக்ரோ ஃபில்டர். இது பியூரிஃபை. സെക്കൻഡ് ചേമ്പറിലോട്ട് ഇങ്ങനെ മൈക്രോ ഫിൽറ്റർ. இந்த ஃபில்டர் தாண்டி வேணால் செகண்ட் சேம்பர்லோட்டு ஹனி வரும். இப்போ டயாலிசிஸில் வேஸ்ட்டு வேக்ஸில் அந்த ஃபில்டர் கேட்ச் பண்ணி செகண்ட் சேம்பரில் பியூர் ஹனி நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஆனால் வாட்டர் கண்டென்ட் செக் பண்ணணும். ஃபுட் அண்ட் சேஃப்டி ரூல் അനുസരിച്ച് ഇന്ത്യയിൽ തേൻ സെയിൽ பண்ணണമെങ്കിൽ വാട്ടർ കണ്ടന്റ് 20% கீழே வரும். இப்போ നമുക്ക് கிடைக்கிற ஹனிலெல்லாம் 25% தண்ணி இருக்கும். தண்ணி கண்டென்ட் ஜாஸ்தி இருந்தால் நெக்ஸ்ட் இன்ஜெக்ஷன் பம்பில் ஹெல்ப் பண்ணுறதானிല്ല ഡോസ് പമ്പ് பண்ணுவோம். എന്നിട്ട് ഫസ്റ്റ് ഹോട്ടിംഗ് ഡബിൾ இந்த വാക്യൂം ചേമ്പറിലോട്ട് ഹണി നമ്മൾ ഡെപ്പോസിറ്റ് ചെയ്യും. ഈ ചേമ്പർ ഫുൾ പ്രഷറാണ്. ப்ரெஷர்லோடு ஹனி டெபாசிட் ஆகும். ஹனியில் வாட்டர் கண்டெல்லாம் பபிள்ஸ் போகுது. அந்த பபிள்ஸ்லாம் ஹை ப்ரெஷரில் வேக்கம் செக் பண்ணிடுது. செகண்ட் குளிக்கிற வேப்பர் ஆகி வந்து இதுக்கு பின்னாடி குட்டி சேம்பரோடு அந்த சேம்பரோட இந்த மாதிரி தண்ணி ஆயதில் பிரிக்க முடியும். ഈ മിഷനറിക്ക് മാക്സിമം പ്രോസസ്സിംഗ് കപ്പാസിറ്റി 300 kg ப்ராசஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 12 லிட்டர்ஸ் தண்ணி அணிந்து பிரிக்கிறது. ஸ்மெல் டேஸ்ட்டும் இருக்குது. இதுக்கு சவர்ப்பு சின்ன புளிப்பல்ல டேஸ்ட் இருக்குது. ഈ വാട്ടർ കണ്ടന്റ് ഹണിയിൽ നിന്ന് എவ்வளோ കമ്മി பண்ணணும் அவ்வளோ ஹனிக்கு லைஃப் கிடையும். പ്രോസസ്ഡ് ആണ് ലൈഫ് ലോങ് പ്രൊഡക്റ്റ്. 1000 years വെച്ചും തേങ്ങ. പിന്നെ എതുക്ക് இந்த தண்ணி கண்டന്റ് கம்மி பண்ணணும். நம்ம சொன்னது ஃபுட் அண்ட் சேஃப்டி ரூல் 20 கீழே வரும். எதுக்கு ഈ വാട്ടർ കണ്ടന്റ് 21 നേർ இருந்தாலும் 1% அதிகமாக இருந்தாலும் വേസ്റ്റോ വാക്സോ இருந்தாலும் தேன் ஃபெர்மென்ட் ஆகும். ஈஸ்ட் எல்லாம் வந்து புளிச்செடுக்கும். இப்போ சில அணிയുടെ ബോട്ടിൽസിൽ നമ്മൾ ഓപ്പൺ பண்ணுമ്പോൾ ഗ്യാസ് പോകും. പെപ്സി ബോട്ടിൽ ഓപ്പൺ பண்ண ஃபீல் வரும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த கண்டென்ஸ் தான். அப்போ அந்த ஏர் இருந்தால் அந்த ஃபெர்மென்ட் அணி நம்ம சாப்பிடக்கூடாது. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிட கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் சாப்பிட்டா ത്രിദോഷങ്ങൾ വരും. ബാധ, പിത്ത, കഫം. നോർമലി ത്രിദോഷമൊന്നും വരാൻ ഇരിക്കാൻ ഹണി സാപ്പിടുന്നുണ്ട്. നല്ല ഹണി കളക്ട് பண்ணால் யூஸ் பண்ணும். മ്യൂസിയം உள்ளவருக்கு உலகத்தில் 200 பீசஸ் இருக்கு. அதில் ஹனி சர்வ் பண்ணது 12 பீஸா. இந்தியாவிலே 5 பீஸ் மட்டும்தான் ஹனி சர்வ் பண்ணணும். இப்போ யூனோவாஸ் குளவியெல்லாம் ஹனி சாப்பிடும். ஆனால் ஹனி சர்வ் பண்ணணும். ஹனி சர்வ் பண்ணது செரனெண்டிக்கா பாரப்பத்தில் மரத்தினை கொண்டு அந்த மாதிரி லேயர் இப்போ தமிழ் அடுக்கு தெரியுதுல்ல சார், அடுக்கடுக்கு. செகண்ட் ஒன் எபிஸ் மெல்லிஃப்ரா ஃபார்மிங் பீஸ். இப்போ நம்ம சொன்ன ஆல் ஓவர் இந்தியா கலெக்ஷன் மோனோஃப்ளோர் நிறைய ஹனி கலெக்ட் பண்ணிட்டு எல்லாம் இந்த மெல்லிஃப்ரா யூஸ் பண்ணுறது. இட்டாலியன் பீஸ். தேர்ட் ஒன் டெட்ராகுலா என்னது பெருசாக ஸ்மால் பீஸ். கொசு தேனி. கொசு மாதிரி குட்டி பேருக்கு ஸ்டிங்லெஸ் பீஸ் சொல்லி ஸ்டிங்லெஸ் நம்ம ஸ்டிங் பண்ணலாம். இந்த ஹனி எல்லாம் மெடிசின் பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் எபிஸ் டொர்சாட்டா டாப் ஆஃப் பில்டிங் டாப் ஆஃப் ப்ரோக்கில் எல்லாம் சிங்கிள் லேயர் கொடுங்க. மலை தேனி. வைல்ட் பீஸ் ஆனால் டேஞ்சரஸ் பீஸ். ஒன் டைம் 3 or 4 பீஸ் ஸ்டிங் பண்ணாமல் இறந்துடும். ஹனியோட பெனிஃபிட் நம்ம எது சாப்பிட்டோம் டபுள் ஆகிருக்கும். வெயிட் லாஸ், வெயிட் கெயின் ரெண்டுக்கும் தே யூஸ் பண்ணலாம். சும்மா ஹனி சாப்பிட்டா கெயின் ஆகாது, லோஸ் ஆகுது. எப்படி சாப்பிடலாம் டேஸ்ட் பண்ணுறது சொல்லிடுவோம். இன்னொன்று லாஸ்ட் எபிஸ் ஃப்ளோரியா கோல் தேனி. கோலே பைப்பு வயர்கள் எல்லாம் சின்ன கொடுங்க பீஸ். ஒரு ரயர் ஐட்டம்ஸ். இந்த மாதிரி 5 பீஸ் மட்டும்தான் இந்தியாவில் ஹனி சர்வ் பண்ணுது. பீஸ் வைஸ் டோட்டல் 5 ஐசஸ் பீஸ் இருக்குது. 5 கண்ணுகள் இருக்குது. 2 சில பேர் 2 காம்பவுண்ட் ஐசஸ் இருக்குது. நெற்றியில் 3 சிம்பிள் ஐசஸ் இருக்குது. ഈ സിമ്പിൾ ഐസ്ക്ക് ഇന്നൊരു പേർ ഇருக்கு ഒസെല്ലി ഐസ്. இந்த மாதிரி 5 ஐசஸ் பீஸ் இருக்குது. 5 ஐசஸிலும் 1000 എബോ ലെൻസസ് இருக்கும். தேனீக்கூட்டில் 3 டைப் ஆஃப் பீசஸ் இருக்கும். குவீன் பீ இருக்கும், ஃபீமேல் இருக்கும், மேல் இருக்கும். எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. குவீன் நல்ல யங்காக இருக்கும், நல்ல பெருசாக இருக்கும். സൈസിൽ ഡബിൾ സൈസ് இருக்கும். ഫീമെയിലിൻ്റെ ഹെഡ് എല്ലാം സ്മോൾ ആയിരിക്കും, വിങ്സ് എല്ലാം ജാസ്തി ആയിരിക്കും. മെയിലിൻ്റെ ഹെഡ് പെരുസായിരിക്കും. സ്ലിം ബോഡി, ഒരേ ബോഡിയിട്ട് അവരുള്ളൂ. ഓക്കെ, ഇത് ലാർവ. ലാർവസ്.
നാച്ചുറൽ ഹണീസിന്റെ വേരിയേഷൻസ് 3 റീസൺ ഇരുന്ന ഹണി ക്രിസ്റ്റൽ ആയിരുന്നു. ഒന്ന് കുളിര് നല്ല ജാസ്തി ഗ്ലൂക്കോസ് ഫ്രക്ടോസ് കണ്ടന്റ് ജാസ്തി ഇരുന്നാലും ബി പോളൻ മകരന്റെ വേരിയേഷൻ അനുസരിച്ചാണ് ക്രിസ്റ്റൽ കട്ട് ചെയ്തത്. അപ്പൊ ക്രിസ്റ്റൽ ഫോമിലാണ് നമുക്ക് അപ്പേ സാപ്പിടാം. മെൽറ്റ് ചെയ്യണമെങ്കിൽ ബോട്ടിൽ വെക്കണോ അല്ലെങ്കിൽ സൺലൈറ്റ് വെച്ചാൽ അത് മസ്റ്റേർഡ് ക്രീം മസ്റ്റേർഡ് അത് ഹിമാചൽ പ്രദേശ് നമ്മൾ കളക്ട് பண்ணுന്നുണ്ട്. അതിൽ ലിക്വിഡ് ഫോമിൽ മസ്റ്റേർഡ് ഹരിയാന പഞ്ചാബ് അതിന്റെ നമ്മൾ കളക്ട് பண்ணுന്നുണ്ട്. ഇതെല്ലാം സ്റ്റിഗ്ലെസ് തേനിയുടെ ഹണി ഇയർലി ഡിഫറെന്റ്. തേൻ പലകുന്തോറും ഹണിയുടെ ഡാർക്ക് എല്ലാം ജാസ്തി വരും. ചില ആളുകൾ ബ്ലാക്ക് കളറുമ്പോൾ തേൻ തൂക്കി പോടുന്നുണ്ട്. പുതിയ തേന് ബെസ്റ്റ് തേന് പല തേന് വീര്യം കൂടുതൽ പല പലക്കം കൊണ്ട് മാത്രമല്ല ബീസ് ഡിഫറെന്റ്, ഫ്ലവേഴ്സ് ഡിഫറെന്റ്, ക്ലൈമറ്റ് ഡിഫറെന്റ്, പ്ലേസ് ഡിഫറെന്റ്, ഹണിയുടെ ടേസ്റ്റ്, ബെനിഫിറ്റ്സ്, കളേഴ്സ് എല്ലാം ഡിഫറെന്റ് വരും. ഇപ്പോ വേപ്പ് മരമോ ജാമും ഞാവൽപ്പഴം அந்த நெக்டர்ஸ் எல்லாம் பீஸ் கலர் பண்ணும்போது கசப்புள்ள தேடி நமக்கு இட்லி பூக்கு சொல்லி புளிப்புள்ள தேடி பீஸ் அந்த நெக்டர் கலர் பண்ண நெக்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ பீஸ் வாட்ஸ் நீம் நீம் அதான் வேணும் சார். அதெல்லாம் ஃப்ளவர் இருந்தா அந்த ஃப்ளவர் அந்த நெக்டர் கலர் பண்ணும்போது கசப்புள்ள ஸோ பீஸ் வாட்ஸ் தேன் மிளகு ബീസുകളെ അവരെ ബോഡിയിൽ നിന്ന് പ്രൊഡ്യൂസ് ചെയ്യുന്ന മിളകതല്ല. അവർ ബീ ഹൈവ് തേനി കൂട് പെരുന്ന മിളക് വെച്ചാണ് ப்ரெப்போலிஷ் பீ கம் ஒரு மேக்கின் அவரோட கூட ஜாயின் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்றது. அதில் இந்த வேக்ஸ் அவர் ஆட் பண்ணிட்டு നമ്മൾ இந்த വാക്സിൽ ബീറ്റർ ഓയിൽ കോക്കനട്ട് ഓയിൽ ലെമൺ ഗ്രാസ് ഓയിൽ ഒലിവ് ഓയിൽ ആഡ് பண்ணிட்டு കുറച്ച് മേക്ക് ചെയ്യുന്നത്. அதுக்கு காலிக்கிலே வெடிப்புக்கு யூஸ் பண்ணலாம். பித்த வெடிப்பு எல்லாம் சொல்லுவோம். அதுக்கு லிப்ஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் ஹோல் பாடி அப்ளை பண்ணலாம். அன்ட்ராப்ஸ் பிளாக் கலர்ஸ், அன்ட்ரைல பிளாக் கலர்ஸ், ஆஃப் டிஷ்யூக்கு யூஸ் பண்ணலாம். வீல்ஸ் ஓப்பன் பண்ணலாம், கேண்டில்ஸ் பண்ணலாம். இப்போ கார்பனஸ் எல்லாம் டோர் ஹோல் ஃபில் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரூ எடுத்துக்கலாம் மெழுகு அப்படி யூஸ் பண்ணுறது ஸ்மூத்தாக. They are scientist പേര് കാൾ ബോൺ ഫിഷ് ഫ്രം ഓസ്ട്രിയ. 1973 ഇതിന് നോബൽ പ്രൈസിലൊക്കെ അടിച്ചിട്ട് തിയറി ബീസ് കമ്മ്യൂണിക്കേഷൻ. നമ്മളെല്ലാം പേജിലൂടെ നമ്മൾ കമ്മിറ്റ് பண்ணுമ്പോൾ ബീസസ് എല്ലാം ഡാൻസിങ് അവർ കമ്മിറ്റ് பண்ணும். எந்த ஜோப் இருந்தாலும் பீஸாக ഒരു ബി ഒരു ഡാൻസ് ആണ്. இன்னொரு ബിക്ക് അത് புரியும். இந்த ஜோக்கு தான் நல்ல தேடும் கெட்ட தேடும் இவ்வளவு தூரம் போய் நல்ல தேங்கெடுக்கும் கூட கிளைம் பண்றதுக்குன்னா டிஃப்ரெண்ட் டான்ஸ் ஆகலாம். அவருக்கு புரியும் இந்த ஜோக்குல டான்ஸ். கீழே பார்த்து இந்த ஸ்டெப் இருக்கு. அதில் சார் மிக ஹைட் கொஞ்சம் பார்த்தோம். அங்கே ஒரு ஸ்யூட் இருக்கு. നമ്മൾ ഹണി കളക്ട് பண்ணுമ്പോൾ പോടേണ്ട ഒരു സ്യൂട്ട് அதுக்கு நல்ல திக் இருக்கு. அதில் ஸ்டிங் ஏறாது. அப்போ அது போட்டா നമ്മൾ സേഫാ. നമുക്ക് സ്റ്റിങ് ஆமாம். ஆனால் பீஸும் சேஃபா. ஏன் பீஸ் നമ്മൾ സ്റ്റിങ് பண்ணா அந்த സ്റ്റിങ് ഉടച്ചാൽ പിന്നെ അവരെ സത്തു അവരുടെ സ്റ്റിങ് എല്ലാം അവരുടെ നെർവസ് സിസ്റ്റമായി ബന്ധിപ്പിച്ചു ഉടഞ്ചെല്ലാം ഇറന്നിടും. അപ്പോൾ രണ്ടുപേരും സേവ് பண்ணதுக்கு இந்த സ്യൂട്ട് എല്ലാം போட்டு നമ്മൾ ഹണി കളക്ട് ഇതെല്ലാം ഹണി ബൈ പ്രൊഡക്ട്സ്. അതായത് ഹണി എടുക്കും ബി പോളം എന്ന മകരം 100 ഗ്രാമിന് 28 ഗ്രാമും നാച്ചുറൽ പ്രോട്ടീൻ, സൈഡ് എഫക്റ്റോ കൊളസ്ട്രോളോ ഒന്നും ഇല്ലാത്ത വെജിറ്റബിൾ പ്രോട്ടീൻ ആൻഡ് റോയൽ ജെല്ലി. ഇപ്പോൾ കേട്ടിരിക്കുക റോയൽ ജെല്ലി. സാധാ ബീസിൽ ലൈഫ് ഉള്ള ബി ബ്രെഡ് ഫുഡ് സാപ്പിടുന്ന ഫുഡാണ് റോയൽ ജെല്ലി. സാധാ ബീസിക്ക് 40 to 150 days മാക്സിമം 5 months അവർ ലൈഫിൻ്റെ 3 years to 5 years കമ്പയർ ചെയ്യുമ്പോൾ എങ്ങായിരിക്കും പെരുസായിരിക്കും. നമ്മൾ ഹണി കളക്ട് നമ്മൾ സ്മോക്ക് பண்ணணும். ஸ்மோக் பண்ணும்போது எல்லா பீ ஓடி போடும். ஸ்மோக் எல்லாம் ஃபயர் பண்ணாலும் நமக்கு தேவை ஸ்ட்ரெങ്ത് ஜாஸ்தி. பெர் டே 2000 വരെ എക്സ്പോർട്ട് ചെയ്യണം. അതുക്കും കാരണം നമ്മളിത് യൂസ് பண்ணுന്നുണ്ട്. നമ്മുടെ ഇമ്മ്യൂണിറ്റി ജാസ്തി பண்ணுறது. നമ്മൾ യങ്ങാവാൻ 60-70 years ഉള്ള നമ്മൾ യങ്ങാവും. സെലിബ്രേറ്റുള്ള സാധനങ്ങളുണ്ട്. ഡൽഹിയിലെ ബെസ്റ്റ് ഫുഡ് റോയൽ ജെല്ലി. ആൻറ്റി ഏജിങ്, ആൻറ്റി ഓക്സിഡൻറ്റ്, ആൻറ്റി ട്യൂമർ, എനർജി ലെവൽ ജാസ്തി பண்ணுறது, റീപ്രൊഡ്യൂസ് കറക്റ്റ് நிறைய பெனிஃபிட் இது റോയൽ ജെല്ലി. വാക്സ് അങ്ങിരുന്ന സ്ഥലത്ത് ப்ரெப்போலிஷ் பீ மரத்துல கர டஸ்ட்டுகள் வேக்ஸ் எல்லாம் பீஸ்ல அவரே சலைவேலி மிக்ஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்கும். எதுக்கு கூட ஹோல் வீணா ஃபில் பண்றதுக்கும் கூட ஜாயின் பண்றதுக்கெல்லாம். இப்போ பாரப்பத்திலே வில்லுக்கு மேலே மரத்துல சேர்த்து வச்சுக்குள்ள நமக்கு தெரியும் அந்த ஃபவுண்டேஷன் இதெல்லாம் ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் எபிடோக்ஸ் பி வெனம். பீஸை கொண்டு ஸ்டிங் பண்ணிக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. எபிதெரப்பி சொல்லும். ஆனால் எல்லா பீஸ்லையும் முடியல. இப்போ டர்சாட்டே சொன்னது டேஞ்சரஸ் பீஸ் அது பറ്റാது. மெல்லிஃப்ரா, செரானேந்திக் அந்த ஃபார்ம் பி எல்லாம் ஸ்டிங் பண்ணியால் பிளட் சர்க்குலேஷனில் ப்ராப்பர் பண்ணலாம். வெரிகோஸ் எல்லாம் பெட்டராக இருக்கும். நிறைய பிளட் டாக்டர்லாம் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்க.
ஆனால் பிபி பேஷண்ட்டோ அலர்ஜி பேஷண்ட்டோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது, டேஞ்சர் ஸ்டேஜ் இதில் பழைய காலத்தில் ட்ரீட்மெண்ட் எப்போ கிடையாதுன்னா அங்கங்கே பண்ணுறவருக்கு இல்லீகலாக பண்ணுறதுக்கு ரூட் பிரகாரம் இந்த வேலை பண்ணக்கூடாது. ஓகே. அதில் டேஸ்ட் பண்ணக்கூடாது. Which one is more dangerous? Sorry? ಈ ಸ್ವೀಟ್ ಅದು ಮಲೇರಿಯಾ ಬರಬಹುದು. ಅದು பெரியவருக்கு லிவர் சிரோசிஸ், ஸ்டொமக் கார்சினோசிஸ், இந்தியாவில் கிடைக்கிற தூய்மையான இந்த சிஸ்டம், இந்தியாவில் கிடைக்கிற தூய்மையான இந்த சிஸ்டம். ஸோ வயநாடு போர்ஷன் இங்கேருந்து கலெக்ட் பண்ண ஒயில்லேண்ட். இது குழந்தைகளுக்கு மெமரி பூஸ்ட்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், தூக்கம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம், நார்மல் பர்பஸில் யூஸ் பண்ணலாம். அந்த ஹனிலே கார்லிக் ஆட் பண்ணுது. இது பாடியில் கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணதுக்கும் ஹார்ட் பேஷண்ட்லாம் பெட்டராக இருக்குது. கார்லிக் நீங்கள் ஆட் பண்ணிது இந்த ஹனிலே கார்லிக் ஆட் பண்ணுது. இது மட்டும் ஆடட், பாக்கி எல்லாம் நேச்சுரல் இருக்குது. அச்சுவன் யூ நோ ஓமம் ஹனி ராஜஸ்தானில் கலெக்ட் பண்ணது. கேஸ் ட்ரபிள் இஷ்யூஸ், டைஜஷன் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஹனி யூஸ் பண்ணுவோம். அண்ட் கரஞ்சி, புங்கமரசம், புரியுங்களா? புங்கை மரம் எல்லாரும் புங்கமரசம் சரி, புங்கை மரம். ஓகே, இது ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாம் பெட்டர் ஆகிருக்கும். பியூட்டி பார்லரில் பியூட்டி மாஸ்க் எல்லாம் அப்ளை பண்ணணும், இது யூஸ் பண்ணுவோம். யூஸ்வல் மஸ்டர்டு ஹரியானா, பஞ்சாப் அந்த இடத்துல கலெக்ட் பண்ணிட்டு இது வெரிகோஸ், வாதரோகா, ஜாயின்ட் பெயினுக்கெல்லாம் பெட்டர் இருக்கும். அண்ட் மலைத்தேர், வெயிட் லாஸ், வெயிட் கெயின் பண்ணலாம். எப்படி வெயிட் லாஸுக்கு ஒரு கிளாஸ் எல்லாம் சுடு தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த ஹனி, ஒரு டீஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர், 1 பிஞ்சு தரமாக இருக்கும். அதாவது நாட்டு மஞ்சள் பொடி பிஞ்சு போது மிக்ஸ் பண்ண காலை ஒரு கிளாஸ் தண்ணி சாப்பிட்றது மேலே சாப்பிடலாம். 1 hour எதுவுமே சாப்பிடக்கூடாது. க்ளோஸ் பண்ணலாம். கெயின் பண்ணவங்க மாட்டுப்பால், ஒரு கிளாஸ் மாட்டுப்பால் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த ஹனியை மிக்ஸ் பண்ணி நைட்லி ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிட்டா கெயின் வரும். நைட் ஆகும் கெயின் லாஸுக்கு மார்னிங். வெயிட் கெயினுக்கு பால், இதுக்கு தண்ணி. எனி டைம் நைட். சொன்ன லிச்சி, பிஹார் லிச்சி ஃபார்ம் லிச்சி கலெக்ட் பண்ணுது. இந்தியாவில் கிடைக்கிற ஒரு ஸ்வீட்டஸ் நல்ல ஸ்வீட்டும் இருக்குது. நம்மளை செல்ஸ் ப்ரொடெக்ட் பண்ண, டெட் செல்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ண பெனிஃபிட் லிச்சிக்கு. திஸ் ஒன் திஸ் வாய்ஸ் காலுக்கு வெடிப்புக்கு லிப்ஸ் போட்டுக்கு ட்ரை ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ண முடியுது. இது ஒரு ஆக்டில் கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணி ஸ்மெல் பண்ணுங்க. கிராக்ஸுக்கெல்லாம் பெட்டர் கையில் அப்ளை பண்ணி ஸ்மெல் பண்ணுங்க. ட்ரை ஸ்கின்னுக்கெல்லாம் ஓல்ட் பாடி அப்ளை பண்ணுங்க. இது என்ன நேச்சுரல்? அதான் அங்கே தான் இருக்குது வேக்ஸ். இது ப்ராசஸ்டு வேக்ஸ் ஆர் நேச்சுரல்? இது நேச்சுரல் வேக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணுறது, டபுள் பாயிலிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம். அங்கே தான் இருக்குது எல்லாம். ಈ ಸ್ಪೂನ್ ಡಸ್ಟ್ಬಿಲ್ ಇರ್ತಿದ್ವು ಪ್ರೊಡಕ್ಷನ್ ಹೆಂಗಿದೆ ಅದಕ್ಕೆ ಏನಾದರೂ ಡೌಟ್ இருந்தால் ಕೊಟ್ಟು பண்ணுங்க. ಇದು ಅದಾದ ಸ್ಪೂನ್ ingredients